பேசுறானுங்க பாரு பேச்சு. இனிமே முத்துக்குமாருக்கு டைட்டில் வின்னரே கிடையாது. இனிமே முத்துக்குமார் டைட்டில் வின்னர் அடிச்சுட்டு கிடந்தானுங்க. இப்ப இனிமே டைட்டில் வின்னரே கிடையாது, முத்துக்குமார் டைட்டில் வின்னருக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு வெளியில வந்துட்டு கிளவுந்தரியா நான் சௌந்தர்யா சொல்ல கிளவுந்தரியா பிஆர் டீம்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே வந்து இவங்களுக்கு வந்து முத்துக்குமாருக்கு வந்து இனிமே டைட்டில் வின்னரே கிடையாது, எங்க அக்காவுக்கு தான், எங்க அக்கா சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெஸ்ட் ஹோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது ஆல்ரெடி வந்து யார் பெஸ்ட் என்னங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அந்த பெஸ்ட்ல யார் இருந்தாங்கன்னா முத்து, ஜெஃப்ரி, பவித்ரா. அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு கோல் மேல் நடந்திருக்கு. அது என்ன டீட்டெயில் என்னங்கிறத நான் சொல்றேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதை மட்டும் தான் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க ப்ளீஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, போக பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக் பாஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. எப்பன்னா பொம்மை டாஸ்க்ல இருந்தே சூடு பிடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு நீங்க டாப் 1ல நின்னாலும் உங்களை இறக்கி வைப்போண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், எதனால பிக் பாஸ் உள்ளே வந்துட்டு இப்படி சொல்ற, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அன்அபிஷியல் ஓட்லயே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு அன்னைக்கிட்டு. கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ்ல எவனுமே 2 லட்சம் ஓட்டு வாங்கினதா சரித்திரமே இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அன்அபிஷியலே வந்துட்டு 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ட் அப்போதைக்கு 2 லட்சம் ஓட்டு வாங்கினவரு மேபி வந்துட்டு கிட்டத்தட்ட சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் எல்லாம் வந்துட்டு மூணாவது இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3வது இடத்துல ஜாக்லின், 2வது இடத்துல சௌந்தர்யாவோ என்னமோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் சௌந்தர்யா ஜாக்லின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேவ்டு பண்றாங்க. என்னடா இது ஆச்சரியமா என்னடா அன்அபிஷியல் ஓட்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு, இப்ப என்னடா கோல்மால் பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த 2 லட்சம் ஓட்டு வாங்கியும் அவர் வந்துட்டு ஹாட் சீட்ல உட்கார வச்சானுங்க. அப்பதான் முடிவாச்சு இவனுங்களுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க மாட்டாங்க, முத்துக்குமார் வந்துட்டு டைட்டில் வின்னர் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ்குள்ளேயே முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. எங்க அக்கா கிளவுந்தரியாக்கு தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முடிவு பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது அப்பயே தெரிஞ்சு போச்சு. இவனை இந்த இடத்துல மடக்கிறதுன்ட்டு நிறைய இடத்துல வந்து இவங்களும் வந்து சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பானு போல இருக்கு பிக் பாஸ்குள்ள. இவர் வந்து இப்ப கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான், மேபி வந்து அது பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மனசுல வந்துட்டு ஒரு உள்ளுணர்வு வந்து குத்தி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தோட பெஸ்ட்ல வந்து முத்து அண்ட் ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பால் வந்துட்டு இருக்கும், பெரிய பாலா ஒண்ணு இருக்கும். அந்த பால் வந்துட்டு அந்த ஒரு எப்படின்னா அந்த கால்பந்து எல்லாம் விளையாடுவாங்களா, அதுல வந்து அந்த ஒரு இது மாதிரி போடுவாங்களே, வலைக்குள்ள வந்துட்டு போடுவாங்களே, அது பேர் எக்ஸாக்டா எனக்கு மறந்துருச்சு. ஆனா அந்த இது மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுல வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இங்கிட்ட இருந்து பால் போடும்போது தேக்கிடணும், ஓகேங்களா, தேக்கி நிக்கணும். அப்படி தேக்கி நிக்கலன்னா, ஓகேங்களா, தேக்கி நிக்கலன்னா உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு வெளியில போயிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி வந்து வெளியில போயிடுறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ராக்கும் முத்துக்குமாருக்கும் கரெக்டா ஒன்னு ஆகுது, ஓகேங்களா. ஆகும்போது கரெக்டா என்ன பண்றாரு, முத்துக்குமார் வந்துட்டு அதை தேக்காம விட்டுறாரு, ஓகேங்களா, விட்டு கொடுத்துறாரு. கேப்டன்சி டாஸ்க்கு விட்டு கொடுத்துறாரு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட இது 3வது ஓட்டியோ 4வது ஓட்டியோ நினைக்கிறேன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கேப்டன்சி டாஸ்க் வந்து தோக்குறது வந்து 4வது ஓட்டியோ என்னமோ நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க ரொம்ப டிசர்வ் ஆகுறாங்க, அதனால நான் வந்துட்டு விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு பால் வந்துட்டு தேக்கல, எப்படின்னா பின்னாடி இருக்கும் அந்த பாலை தேக்காம அவர் பர்சன்ட் அவர் வந்து நின்ட்டாரு. நின்னனால பிக் பாஸ் என்ன பண்றாரு, விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறத நான் எத்தனையோ வாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் விட்டு கொடுத்து விளையாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமினேஷன் பிக் பாஸ் இனிமே கிடையாது, அதுக்கப்புறம் கேப்டன் இனிமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டாரு. மேபி இது வந்து ஒரு ட்விஸ்ட்னு இருக்குது, ஒரு லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது நான் வந்துட்டு இன்னும் ஒரு கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். என்ன லீக்ஸ்னா, சண்டே வந்துட்டு அது நடக்கும். சண்டே வந்துட்டு ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வந்து அது நடக்குமா என்னன்னு தெரியல. இப்ப இந்த 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்னால எப்ப அந்த ஒரு மாசம் இருக்க முடியும், இந்த இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி இருக்க முடியாது, என்னால இருக்கவே முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து முத்துக்குமார் வந்து பயங்கரமா வந்து கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. பவித்ரா ஒரு பக்கத்து அழுவ, நம்ம முத்துக்குமார் எல்லாம் வந்து இவ்வளவு உடஞ்சு அழுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தமா நான் வந்துட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா எப்பயுமே உள்ள ஒரு கான்பிடண்டா இருக்க ஆளு வந்துட்டு எப்பயுமே உடஞ்சு அழுகுறத நான் பார்த்ததே இல்லை. சோகமா உட்காந்து திங்க் பண்ணுவார ஒழிச்சு எவ்வளவு வந்து அடி அவர் கேப்டன்சியா இருக்கும்போது எவ்வளவு அடி விழுந்துச்சோ அவ்வளவு வந்துட்டு அதை தாங்கி நிக்கிற அந்த சக்தி வந்துட்டு அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. என்னடா அவ்வளவு ஒரு இதா போகுது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அண்ட் இதான் வந்துட்டு இப்போ ஒரு 3வது ப்ரோமோல வந்து காமிச்சிருந்தாங்க. 2வது ப்ரோமோ மேபி வந்து அதான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு 2வது ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாரும் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே கெஞ்சிருக்காங்க. மேபி வந்து இதுல மன்னிக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு சண்டே நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேபி வந்து அது நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து இவ்வளவு உடஞ்சு அழுவாரு, இவ்வளவு ஒரு
குற்றுணர்ச்சி பட்டமே இவ்வளவு நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடியுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு